அடே என்னடா இது இப்படி ஒரு கேம் ஆடுவீங்களா? அதுவும் சாண்ட்ரா மாதிரி இப்படி ஒரு எமோஷனல் கேம் ஆடுவீங்களா? ரைட்டு. சாண்ட்ரா வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் மனசில் ஏகப்பட்ட பிளானிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ சாண்ட்ராவுடைய கேம் பிளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து சொல்ல உடனே சும்மா உட்காந்துக்கிட்டு வாண்டடாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா, இவன் என்ன கேம் வந்து மாற்ற போறா அப்படின்னு சொல்லிட்டு. மாறும். நீங்கள் ஹோப் பண்ணாலும் ஹோப் பண்ணலனாலும் அதுதான் நிஜம். அந்த மாதிரி பல சம்பவங்களை நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி தள்ளுறாங்க. விக்ரம் வந்து தப்பாக பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அடுத்து திவ்யா பற்றி போட்டு உடைக்கிறா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. ஸோ இந்த கண்டென்ட்டு நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இந்த வாரம் சாண்ட்ரா வாரம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாம், ஏன் நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டிங்களா? உண்மை அதுதாங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விக்ரம் இருக்கார்ல, அவரை பற்றி சாண்ட்ரா பேசுகிறாங்க நம்ம அமித் கூட. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் மாதிரி அவங்க கூட நிறைய பேர் வச்சுப்பான். ஆனால் அவங்களுடைய கேமை டவுன் பண்ணி இவன் வந்து மேலே வந்துடுவான். அவங்கள சும்மா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான் வச்சுருப்பான். ஆனால் அவங்களுடைய தப்புகளையும் அங்கங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு தான் இருப்பான். அவங்களுடைய முகத்திரைகளையும் கிழிச்சிட்டு தான் இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் எமோஷ்னலாக ஒரு கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். அது யாருக்குமே இங்கே வந்து தெரியல. இப்போது பிரஜன் ஒரு வட்டம் வந்து வெளியே போயிட்டு வந்தார் தெரியுமா, காரில். அப்போ வந்து கெமியை வந்து அவன் இல்லைன்னு சொல்லி அவன் பிரஜனை பார்த்தோடனே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது, பிரஜன் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சில் அவனுடைய சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஏன்னா நமக்கு தெரியும்ல, அதாவது ஸ்பைடர் படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பணத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணுவார். அந்த மாதிரி வந்து விக்ரம் அப்படிப்பட்ட கேரக்டரு. பார்க்குறதுக்கு நல்ல மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவ்வளோ தூரம் வந்து ஒருத்தனுடைய கஷ்டத்தை வந்து ரசிப்பார். பக்கத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா மாதிரி கஷ்டப்படும் போது அப்படி பண்ணிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம். சாண்ட்ரா எம்மா எங்கம்மா இருந்த நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரேக் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, திவ்யா பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போது என்னென்னா, தானாவினோத்துக்கிட்ட அந்த ஒரு சண்டை பிடிச்சாங்கல்ல, அதாவது திவ்யா கிட்ட பேசணும்னா நான் வந்து எப்போ பேசணும் அப்போ தான் வர முடியும், அட்ரஸ் பண்ணலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ வந்து திவ்யா என்ன பண்ணியிருக்கா, தலைவலியே இல்லையா அவளுக்கு, மாத்திரையும் போடலையாம். சும்மா வந்து உட்காந்து பார்த்துட்டு அவளுக்கு வந்து அப்பயே டவுட் ஆயிடுச்சு. இந்த அம்மா வேறு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்துச்சு, நான் இருக்கா சாண்ட்ரா அப்படி இப்படின்னு போயிட்டு. அப்போ வந்து டவுட் வந்துருச்சான். சரி, உனக்கா நான் நிற்கிறேன்னு சொல்லி நின்றா போல. ஆனால் உண்மையிலேயே அவளுக்கு தலைவலி இல்லை அன்னைக்கு, மாத்திரை போடாமல் இருந்தா. அதெல்லாம் நான் பிரிக்கணும்னா பிரிச்சிடும் அப்படின்னோடனே காணாமல் சொல்லியிருக்காரு. அப்போ பிரிக்கணும் நேராக போய் பிரிக்க வேண்டியது தானே, ஏமா எங்கள் உயிரை பிடிக்கிற அப்படின்ற மாதிரி. கரெக்டு தானே? அதுதான் சாண்ட்ரா பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணுற விதம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் அது நீங்கள் கரெக்டான ஒரு ரூட்டில் போய் அடிக்க மாட்டீங்களே அவங்கள போய். அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இந்த கேமில் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? ஸோ அப்படிப்பட்ட ஒரு போல்டான ஒரு சாண்ட்ரா ஏன் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்னாங்க பாருங்கள் விக்ரம் பற்றி. அதான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த டாஸ்கில் பிரஜன் வந்து போலீஸாக இருந்துட்டு இருந்தார், விக்ரம் கூட பாதுகாத்துட்டு இருந்தாங்க நெக்லஸ் டாஸ்க்கு. அதில் அங்கே இருந்த நம்ம சாண்ட்ரா அப்படியே பார்ப்பாங்க, தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக பார்க்குறாங்களே. அப்போ வந்து பிரஜனையும் நம்ம திவ்யாவையும் ஒன்றா பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு சாண்ட்ராவை சிரிச்சானோ அப்படி. அப்போ என்ன சொல்ல வரான் அவன், பிரஜனும் திவ்யாவும் பார்த்தியா சந்தோஷமாக இருக்காங்க, நீ பாரு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவனே அமித் மிரண்டார். யோ அப்படிலாம் இருக்காதுங்க, அது ஏதோ டாஸ்காக பண்ணியிருப்பார் அப்படின்னு. உங்களுக்கு அதுதான் புரியல. அந்த விக்ரம் பற்றி அவன் வக்கரம் பிடிச்சவன் அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தான், அவனுக்கு தெரியாதா அப்படின்னோடனே. அப்படியா, நிஜமாவா? ஆமாம், அவன் என்ன வெறுப்பேற்றுறானா. பார்த்தியா திவ்யாவும் பிரஜன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, மூதேவி நீ படுத்து தூங்கிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி. அவங்க ஜாலியாக இருக்காங்கல்ல, நீ என்ன பேசவே மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வை பார்த்தான் அப்படின்றான். ஆத்தாடி, இது பயங்கர எமோஷனல் அட்டாக்காக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து வேறு லெவலு. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறான் விக்ரம் அப்படிங்கிறது தெரில.
இப்போ வேற வந்து என்கிட்ட பேசுறான். அதே மாதிரி துண்டிக்கணும் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து துண்டிச்சுட்டான் மொத்தமாவே. சாண்ட்ராலாம் பேசவே தோணலங்க எனக்கு. இவங்க வாழவே வேணாம். நெகட்டிவ் எனர்ஜி அப்படி இப்படின்னு இருந்தான்ல, அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கா சாண்ட்ரா. எப்படிங்க ஒருத்தன் இப்படி சொல்லிட்டு வந்து என்கிட்ட வந்து வெட்கமில்லாம பேசுறான். பிரஜன் போன பிறகு 2 நாளுக்கு அப்புறம். உங்களுக்கு புரியுதா அவனுடைய கேமு? அழுவுறத வச்சு ஆ ஸ்பைடர் மாரி, விஜய் சூர்யா மாரி இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் உண்மையிலேயே திங்கு திங்கு விக்ரம் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்டா புட்டு வைக்கிறதுல சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கில்லாடி தான். வேற லெவல். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த இத? கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்து ரம்யா அவர்கள் இன்டர்வியூ வந்து குடுத்துருக்காங்க. என்னுடைய வெளியேற்றத்திற்கு காரணம் விஜய் சேதுபதி தான்ட்டாங்க. ஏன்னா, போன வாரம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு. அதனால மக்கள் வந்து பார்த்துட்டு இவ இனிமேல் இருக்க மாட்டான்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஏம்மா விஜய் சேதுபதி உன்ன போ சொன்னதுக்கு காரணமே நீ ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது தான். அதனால நீ ஒண்ணும் பண்ணாத இருக்கிறதுக்கு நீ யோசி. அத விட்டு மக்கள் மேல பழிய போட்டு விஜய் சேதுபதி பழிய போறது இது. அதே மாதிரி டான்ஸ் ஆட தெரியல யார் சொன்னா? அப்புறம் எதுக்கு ஆடல் பாடல் ரம்யான்னு வைக்கிறீங்க பேரு? டான்ஸ் ஆட தெரியாது ரம்யான்னு வைக்க வேண்டியது தானே. கேள்விக்கு எப்படி வச்சா கேட்க தான் செய்வான். கேட்டா மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சியான்னு கேட்பான். மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி எதுக்கு போயிட்ட? நார்மலா என்னுடைய தங்கச்சியே நீ இல்ல. நானே நல்லா ஆடுவேன் டான்ஸ். இந்த அம்மாக்கு மைக்கேல் ஜாக்சன் போதும். அந்த மாதிரி குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ இருக்கு எனக்கு. நீங்க ஏதாச்சும் ஃபன் பண்ணாதீங்கன்ட்டாங்க. சரி அது ஓகே. ஏன்னா அது உங்க பெர்சனல். நான் வந்து அத பத்தி நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் யார் டாப் 5 அப்படின்னு கேட்டதுக்கு இது வினோத், திவ்யா, சபரி, கனி மற்றும் விக்கல்ஸ் விக்ரமா. சூப்பர் டாப் 5. இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிருமே. சரி அடுத்து யார் கப் அடிப்பா? வினோத் இல்ல திவ்யா? எழிலுக்கு சப்போர்ட். உங்களுக்கு? எனக்கு சபரி, கனி. அப்புறம் எந்த டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு? ஸ்கூல் டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்ல உங்களுக்கு யாரு சபரி ஃபேக்கா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு அப்படி சொல்றாங்க வெளிய. ஆனா எனக்கு தெரியல உள்ள அப்படி பார்க்கும்போது. முழிச்சுட்டே தான் இருப்பான் அப்படி இப்படின்ட்டு. மத்தபடி ஃபேக்லாம் வந்து கிடையாது. அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ட்டாங்க. என்னங்க கனி இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து. இந்த மாரி நடிக்காதன்ட்டு. எம்மா நான் அப்படி சொல்லவே இல்ல. நான் நார்மலா சொன்னதும்மா. அவங்க சிஸ்டர் வேற இன்ஸ்டாகிராம்ல போட்டு என்ன கிழிச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி மெசேஜ் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க சிஸ்டர். அவங்க சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜே பண்ணல. பின்ன நீ பண்ணனா திருப்பி கிழிக்க மாட்ட. இந்த மாதிரி பேசுற மாட்டீங்களா நீங்க? ஆனா விஜயலட்சுமி வந்து நடுங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏங்க விஜயலட்சுமி சர்வைவர் வின்னரு. சரியா? இன்னொன்னு பிக் பாஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட். சும்மாலாம் கிடையாது. பேசுவாங்க பாருங்க விஜயலட்சுமி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எப்படி எதுலேருந்து உங்க கேம் உடஞ்சிச்சு கேட்டப்ப விஜய் சேதுபதி வந்து கோவப்பட்டேன் ஒரு நாள். அதை வந்து திட்டினார்ல. அதுலேருந்து உடஞ்சிருச்சு. அட சேதுபதி இப்போ புரியுதா சேதுபதி? எல்லாரோடைய கேமையும் நீங்கள் உடைக்கிறீங்க. எப்படி உடைக்கிறீங்கன்னு தெரியுதா? மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுதான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு ஆஃப் பாயில் போட்டு விடுங்கடா அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா காலிலே விழுந்து வெளியே போயிடும் போல வீட்டை விட்டு. ஏன்னா ஒன்று கூட கேட்குறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். ஆனாலும் வந்து யாரும் போட்டு கொடுக்க மாட்டாங்க. கிச்சன் டீம் அரோரா அப்படி பேசுது. திவ்யா கணேஷ் அதை போட்டு தொலைங்கலேம்பா அப்படிங்குது. சரி எஃப்ஜே வந்து முடியாதுங்கிறான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு வந்து கேட்பீங்க அப்படின்னு வினோத் வந்து கேட்குறது. எப்பா அப்படி தான் கேட்பாங்க. எல்லாருமே ஆம்லேட் கேட்பாங்களா? ஒருத்தங்க ஆஃப் பாயில் கேட்பாங்க. எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் தான் போட்டு தரணும் அப்படின்றாரு. சரி அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்களே ஊற்றி சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு முட்டை சாப்பாடு அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வீக்லி டாஸ்க்கு கிளாப் டாஸ்க்குங்க. ஸோ அது என்னமா இருக்குது என்ன மாதிரி இது என்னென்ன அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.